அன்பார்ந்த பிரியோ டிவி நேயர்களுக்கு உங்கள் அன்பு ஜோதிடர் பரத்ராஜ் பேசுகின்றேன். 30/1/2026 தை மாதம் 16ஆம் தேதி வெள்ளிக்கிழமை. இன்றைய திரியோதசி பிரதோஷம். இந்த நாளிலே திருவாதிரை நட்சத்திரம் சம்பவிக்கிறது. இந்த நாள் ஒரு மிக சிறந்த நாளாக அமையப்பெறுகிறது. ஏன்னு கேட்டீங்கன்னா, வெள்ளிக்கிழமை இது அம்பிகைக்கு உண்டான சிறப்பான நாள். இதிலே பிரதோஷம் திதி என்பது எல்லாருக்கும் தெரியும். திரியோதசி திதி, அதை பிரதோஷம் சொல்லி எல்லா சிவாலயத்திலையும் சிறந்த முறையிலே கொண்டாடுவார்கள். இந்த நாள் திருவாதிரை நட்சத்திரம், சிவபெருமானுக்கே உரித்தான திருவாதிரை நட்சத்திரத்திலே சம்பவிக்கிறது. ஏற்கனவே நம்ம பார்த்தோம், போன பிரதோஷம் பார்த்தீங்கன்னா மாட்டுப்பொங்கல் அன்னைக்கு அது நந்திக்குரிய பிரதோஷமா அமைஞ்சுது. இந்த பிரதோஷம் சிவனுக்கு உண்டான பிரதோஷமா அமையப்பெறுது. இந்த மாசத்திலே ரொம்ப சிறப்பான பிரதோஷம் இது. இந்த நாளிலே நீங்கள் சிவாலயத்துக்கு சென்று சிவபெருமானுக்கு அபிஷேகத்தை கண்டு வருதல், அதே போல சிவ தொண்டு செய்தல், அன்னதானம் செய்தல், அந்த மாதிரி விஷயத்தெல்லாம் செய்யும் போது உங்களுக்கு சிவபெருமானுடைய பேர் அருளும் பெரும் கருணையும் சேரும். அதே போல தேவார திருவாசக பதியங்கள் பாடுவது, சிவபெருமானை மகிழ்விக்கக்கூடிய செயல்களை செய்வது, அடியார்களுக்கு உதவி செய்தல், அதே போல முக்கியமான விஷயம் என்ன கேட்டீங்கன்னா, சிவபெருமானுக்கு ஆலயத்தை சுத்தம் செய்தல் என்பது ரொம்ப ரொம்ப பிடிக்கும். இறைவனார் இருக்கக்கூடிய ஆலயத்தை நாம் சுத்தமாக வைத்து கொள்ளும் போது இறைவனுடைய பேரருள் நம்மள செய்யும். சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா, அந்த இடத்துல பிரசாதம் சாப்பிட்டு போடுறது, அதே போல விளக்கேற்றி அங்கேயே வச்சிடுறது, அந்த மாதிரி அசுத்தங்கள் செய்யும் போது இறைவனால் சபிக்கப்பட்டு நமக்கு சில காரியங்கள்லாம் எதுக்காக போய் நம்ம செய்யறோமோ அந்த விஷயம் நமக்கு நிறைவேறாமையே இருக்கும். அதே போல் நீங்க சுத்தம் செய்யும் போது உங்களுக்கு ஆலயத்தினுடைய தூய்மையினால் இறைவனார் மனம் மகிழ்ந்து உங்களுக்கு நல்ல விஷயங்களை செய்து வருவார். சிவாலயங்களுக்கு சென்றினால் உங்களால் முடிந்த விஷயத்தை செய்யுங்கள். நமது அப்பர் சுவாமி பார்த்தீங்கன்னா 92 வயசு வரைக்கும் சிவாலயத்துக்கு தேவாரத்தை பாடுறதை விட சுத்தம் செய்வதையே முக்கிய பணியாக வச்சார். உளவார பணியே செய்து உள்ளம் மகிழ்ந்து இந்த அப்பர் சுவாமி அவர்களுக்கு சிவபெருமான் காட்சி கொடுத்தார். மீதி அதாவது 4 3 தான் சிவபெருமானை போய் அடைந்தாங்க. அப்பரை மட்டும் சிவபெருமானே காட்சி கொடுத்தார். அந்த மாதிரியான ஒரு சிறப்பானவர் அப்பர் பெருமான். இந்த நாளிலே, அதாவது இந்த நாள் பார்த்தீங்கன்னா பிரதோஷம் திதியும் திருவாதிரை நட்சத்திரமும் சம்பவிப்பதால் சிவாலயத்தை தொண்டு செய்வதோ சுத்தம் செய்வது, உளவார பணிகளை மேற்கொள்ளுதல் செய்தால் நமக்கு தீராத பிணிகள் தோஷங்கள் விலகும். அதே போல பிரம்மஹத்தி தோஷம்னு ஒரு தோஷம் சொல்லுவாங்க ஜாதகத்துல. குருவும் சனியும் இணைந்திருக்கக்கூடியது அல்லது 5ஆம் இடத்திலே அமரப்பெறுவது, இதெல்லாம் பிரம்மஹத்தி தோஷம்னு சொல்லுவாங்க. குறிப்பிட்டு சொல்லணும்னா 2000வது வருஷத்துல பிறந்த ஆட்களுக்கு இந்த பிரம்மஹத்தி தோஷம் உண்டு. இவர்களால் எந்த ஒரு முன்னேற்றமும் அடையாமல், நல்லா படிச்சிருப்பாங்க, அதுக்கான வேலை கிடைக்காது, ரொம்ப இதுவாகக்கூடிய ஆட்கள்லாம் இந்த நாளை பயன்படுத்திக்கிட்டு உங்களுடைய முன்னேற்ற பாதைக்கான வழிவகுங்கள். ஆகையால் சிவாலயத்துக்கு சென்று வழிபாடு செய்து அவற்றை சுத்தம் செய்யும் போது இறையருளால் உங்களுக்கு எல்லா தோஷமும் நீங்கி இன்பமான சூழல் இந்த பிரதோஷம் தரவல்லது. இந்த நாளில் பார்த்தீங்கன்னா அனுஷ நட்சத்திரக்காரர்களுக்கு சந்திராஷ்டமம் வருகிறது. அனுஷ நட்சத்திரம் பார்த்தீங்கன்னா சனி பகவானுடைய நட்சத்திரம். இந்த நாளிலே நீங்கள் சனி பகவானையும் சந்திர பகவானையும் வழிபாடு செய்யும் போது உங்களுக்கு நல்ல மன அமைதி, மன ஒற்றுமை சேரும். அதே போல வண்டி வாகனங்களே செல்லும் போது சற்று கவனமாக செல்லுங்கள். எனவே நேயர்களே, நாம் இந்த 12 ராசிக்கான பலன்களை பார்ப்போமா? மேஷராசி நேயர்களே, மேஷராசி நேயர்களுக்கு ராசி அதிபதி என்று சொல்லக்கூடிய செவ்வாய் பகவான் ராசிக்கு 10ஆம் இடத்திலே அமையப்பெறுகின்றார். இந்த நாளிலே தொழிலே சில பிரச்சனைகள் இருந்தாலும் சில நேரங்களிலே உத்தியோகத்திலே இருக்கக்கூடியவர்களுக்கு, பதவி உயர்விலே இருக்கக்கூடிய ஆட்களுக்கு, தொழிலாளர்களிடத்திலே அல்லது தொழில் செய்யக்கூடிய நபர்களுக்கு வருகின்ற சூழல் சில நேரங்களிலே பிரச்சனையாக அமையலாம். நீங்கள் உங்களது மனத்தை ஒருநிலைப்படுத்துவதே சிறந்த விஷயமாகும். தேவையில்லாத விஷயத்துக்கு கோபம் அடையாமல் இருப்பது மிகவும் சிறப்பு. இந்த நாளிலே சற்று கோபம் சேரக்கூடிய நாளாக அமையப்படுகிறது. உங்களது கோபத்தை அடக்கி கொண்டு தொழிலே முன்னேற்றத்தை செய்யும் போது நல்ல சூழல் உங்களை அமைகிறது. இந்த நாளிலே நீங்கள் தேவையற்ற விஷயங்களுக்கு கவனத்தை செலுத்தாமல் தொழில் சார்ந்த விஷயத்துக்கும் உற்றார் உணவியல் சார்ந்த விஷயங்களுக்கு கவனம் செலுத்தும் போது நல்ல லாபத்தை பெறலாம். நீங்கள் இந்த நாளிலே சற்று உங்களுக்கு உடல் சோர்வு ஏற்பட வாய்ப்பு உண்டு. புதனும் செவ்வாயும் இணை சேர்கின்றனர். அதனால் உடல் சோர்வு மட்டுமல்லாமல்
சில நேரங்களிலே உங்களுக்கு மயக்க நிலைகளும் வரலாம். ஆகையால் நீங்கள் தொலைதூரங்கள் செல்ல வேண்டாம். அதேபோல மதிய நேரத்திலே பிரயாணங்கள் செய்யாமல் இருப்பது மிகவும் சிறப்பு. அலுவலகங்களிலே நீங்கள் உரிய நேரத்துக்கு உணவு அருந்துவது மிக சிறப்பான சூழல் அமையப்பெறுகின்றது. இந்த நாளிலே உங்களுக்கு தொழில் வெற்றி, அதேபோல உங்களது வாழ்க்கை மேன்மையும் கிடைக்கப்பெறக்கூடிய ஒரு இனிமையான நாள். இந்த நாளிலே நீங்கள் வெள்ளை நிற ஆடையை பயன்படுத்தும் போது ஒரு இனிமையான சூழல் உங்களுக்கு சேர்கின்றது. ரிஷபராசினியர்களுக்கு ஒரு இனிமையான நாள். இன்று ராசிக்கு 9ஆம் இடத்திலே பாக்கியஸ்தானத்திலே சூரியன் அமையப்பெறுகின்றார். உங்களது நீண்ட நாள் சொந்த வீடு வாங்க வேண்டக்கூடிய என்ற ஆசையாகப்பட்டு நிறைவேறப்படக்கூடிய ஒரு இனிமையான நாள். இந்த நாளிலே வீடு வாங்குதல், அதே போல வண்டி வாகனங்கள் வாங்குவதற்கு சிறப்பான நாளாக அமைப்பெறுகிறது. இந்த நாள் உங்களுக்கு ஒரு இனிமையான அமைப்பெறுகிறது. தொழில் சார்ந்த இடங்களிலே கொடுத்த கடன்கள் வசூலாவது, தொழில் முன்னேற்றம், அதே போல உரிய விஷயங்கள் உங்களுக்கு சிறப்பான முறையிலே நடைபெற இருக்கக்கூடிய நாளாக அமைப்பெறுகிறது. இந்த நாட்களிலே நீங்கள் தேவையற்ற விஷயங்களுக்கு உங்களது கவனத்தை செலவிடார்கள். அதே போல அரசியல் சார்ந்த நபர்கள் இந்த நாளிலே உங்களது கொள்கை, அதே போல சில கோட்பாடுகளை நியமிக்கும் போது நல்ல லாபங்களை தரக்கூடிய நாளாக அமைப்பெறுகிறது. உங்களுக்கு வெற்றி செய்தி, அதே போல சில விஷயங்கள் இன்பமான சூழலை தர வருவதால் இந்த நாள் உங்களுக்கு இனிமையான நாளாக அமைப்பெறுகிறது. இந்த நாளிலே ஊதா நிற ஆடை அணியும் போது சூரியனுடைய பேராசை உங்களுக்கு வந்து சேர்கிறது. பேர் அருளும் வந்து உங்களை அடையும். மிதுன ராசி நேரிலே மிதுன ராசி நேயர்களுக்கு இந்த நாள் ஒரு அதி அற்புதமான அமையப்படுகிறது. இந்த நாளிலே நீங்கள் தொழில் ஸ்தாபனங்கள், அதே போல புதிய தொழிலுக்கான ஆயத்த பணிகளை செய்யும் போது அது நல்ல சூழலை ஏற்படுத்துகிறது. அதே போல நீங்கள் செய்து வரக்கூடிய அலுவலகங்களிலே சற்று கவனமாக இருங்கள். பெண்களால் பிரச்சனை வரலாம். அலுவலக அதிகாரியிடம் சில நேரங்களிலே கவனமாக இருப்பது மிகவும் சிறப்பு. உங்களுக்கு உத்தியோகத்திலே ஊதிய குறைபாடு, அதே போல தேவையில்லாத விஷயங்களுக்காக வருமானத்திலே, அதாவது இஎஃப் என்று சொல்லக்கூடிய விஷயங்கள் எல்லாம் பணத்தை பிடிக்கக்கூடிய சூழல் ஏற்படுகிறது. அதே போல சிலர் அந்த பணத்தை விரயம் செய்யாமல் உரிய வகையிலே சிறு சேமிப்பு செய்து வந்தால் உங்கள் வாழ்க்கை மேன்மை பெறும். இந்த நாளிலே சிறு சேமிப்பு செய்வதே உங்களுக்கு சிறப்பான சூழலை தரும். இந்த நாள் ஒரு இனிமையான அமைய நீங்கள் பச்சை நிற ஆடையை அணிந்து வர இனிமையான சூழல் உங்களுக்கு வந்து சேரும். கடகராசினியர்களுக்கு இந்த நாள் ஒரு சிறப்பான நாளாக அமையப்பெறுகின்றது. அதே போல இந்த நாளிலே உங்களுக்கு ராசிக்கு 6ஆம் இடத்திலே சுக்கிர பகவான் சஞ்சரிக்கின்றார். 8ஆம் இடத்திலே சனிராக சேர்க்க இருப்பதால் நீங்கள் எடுத்த காரியங்களை வெற்றியும், அதே போல சில நேரங்களிலே மறைகின்ற கிரகம் மறைவது சிறப்பு. இந்த நாளிலே அஷ்டமஸ்தானத்திலே ராகுவும் சனியும் மறைகின்றார்கள். இந்த நாளிலே உங்களுக்கு ஏதாவது நோய், எதிரிகள், கடன்கள் எல்லாம் நிவர்த்தி அடைந்து ஒரு இனிமையான சூழல் உங்களுக்கு வந்து சேர்கின்றது. இந்த நாளிலே தீராத பிரச்சனைகள் தீர்ந்து உடல் ஆரோக்கியம், மன அமைதி, எதிரிகளுடைய பலம் குறைந்து உங்களது தொழில் முன்னேற்றங்கள், அதே போல உங்களது கனவு இல்லங்களுக்கு சார்ந்த விஷயங்கள், உரிய நேரத்தில் ஊதியங்கள், இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் வந்து சேர்ந்து ஒரு மகிழ்ச்சியான சூழல் வந்து அடைகிறது. இந்த நாளிலே நீங்கள் மஞ்சள் நிற ஆடையை அணிவிக்கும் போது ஒரு சிறப்பான சூழலை வந்து சேர்க்கின்றது. சிம்மராசினியர்களுக்கு இந்த நாள் ஒரு அற்புதமான நாளாக அமைகிறது. இந்த நாளிலே உங்களுக்கு உடல் பயிற்சிக்கான விஷயங்கள், உடலிலே சில தசை மாற்றங்கள், அதே போல உடல் ஆரோக்கிய மேன்மையும், அதே போல உங்களுக்கு தேவைப்படுகின்ற அனைத்து விஷயங்களும் கிடைக்கப்பெறக்கூடிய ஒரு இனிமையான நாள். இந்த நாளிலே புதிய படிப்பு சார்ந்த விஷயங்கள், இந்த நாளிலே ஞானகாரனாக கேது பகவான் ராசியிலே சஞ்சரிக்கிறதால் ஞானம் என்பது கேது பகவானுடைய உரிய தொழில் என்று சொல்வதால் மென்மேலும் உயர்நிலை கல்விகள், உயர் படிப்புகள், அதே போல அதீத நல்ல ஒரு படிப்புக்கான சூழல் இந்த நாளில் ஏற்பாடு செய்யப்படுகிறது. இந்த நாள் உங்களுக்கு ஒரு அதி இனிமையான நாளாக அமையப்படுகிறதால் இந்த நாள் உங்களுக்கு அற்புதமான நாளாக அமையப்படுகிறது. கன்னிராசினியர்களுக்கு இந்த நாள் ஒரு இனிமையான சூழலை தரவல்ல நாளாக அமையப்படுகின்றாலும் இந்த நாள் துவக்கத்திலே சற்று கலக்கத்துடன் இருந்தாலும் இந்த நாள் உங்களுக்கு ஒரு வெற்றியை தரக்கூடிய நாளாக அமையப்படுகிறது. இந்த நாளிலே உங்கள் கணவன் மனைவிக்கிடையே நீண்ட நாள் இருந்து கொடுக்கிற கருத்து வேறுபாடுகள் நீங்கி மன ஒற்றுமை, அமைதியை வந்து சேரக்கூடிய நாளாக அமைப்படுகிறது. இந்த நாள் உங்களுக்கு ஒரு இனிமையான சூழலும், அதே போல தொழிலிலே சில பண முடக்கங்களும், தொழில் சார்ந்த இடங்களிலே சில தேவையற்ற சூழலுக்காக தொழில்நுட்ப கோளாறுகள், அதே போல தொழில் செய்யக்கூடிய இடத்தை விரிவு செய்யக்கூடிய பணி, ஆகையால் மராமத்து பணி, இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் செய்யும்போது உங்களுக்கு பண விரயங்கள் ஏற்பட்டாலும் அது ஒரு இனிமையான சூழலாக அமையப்பெற்றாமல் இருந்தாலும் அது உங்களது முன் ஏற்பாடும் முன் எச்சரிக்கையும் செய்யக்கூடிய
ஒரு நாளாக அமையப்பெறுகிறது. உங்கள் தொழில் விரிவடைவதும் தொழிலுக்கான ஆயத்த பணிகள் செய்யவும் சிறப்பான நாளாக அமையப்பெறக்கூடிய நாள். இந்த நாளிலே நீங்கள் வெள்ள நிறைய ஆடையை அணிவிக்கும் போது நல்ல மேன்மை ஒற்றுமை கிடைக்கக்கூடிய நாளாக அமையப்படுகிறது. துளாராசி நேயர்களுக்கு இந்த நாள் ஆரம்பத்தில் சில சில பிரச்சனைகள் இருந்தாலும் அதை அனைத்தும் நீங்கி உடல் நிலையிலே உடல் ஆரோக்கியம், மன அமைதி, மன ஒற்றுமை, அதே போல உற்றார் உணவினரிடத்திலே நல்ல லகுவான அணுகுமுறைகள், அதே போல அதீத லாபங்கள் தரக்கூடிய நாளாக அமையப்பெறுகிறது. இந்த நாளிலே நண்பர்களிடத்திலே கவனம் தேவை. புதிய உறவினர்கள் நண்பர்களிடத்தே சற்று கவனமாக இருங்கள். தேவையற்ற விஷயங்களுக்கு நீங்கள் மனதை குழப்பிக் கொள்ளாமல் ஒரு நிம்மதியான சூழலை தரும் வல்லக்கூடிய நாளாக அமையப்பெறக்கூடிய நாள் இன்று. இந்த நாளிலே நீங்கள் எடுத்த காரியத்தினுடைய பல்வேறு விஷயங்கள் நிறைவு பெற்று பல பாராட்டுகளை வரக்கூடிய நாளாக இந்த நாள் அமையப்படுகிறது. இந்த நாளிலே சிவப்பு நிற ஆடையை அணிவிக்கும் போது உங்களுக்கு ஒரு நல்ல மதிப்பும் மரியாதையும் வந்து சேரக்கூடிய நாளாக அமையப்பெறுகிறது. விருச்சிக ராசினியர்களே, விருச்சிக ராசினியர்களுக்கு ராசிக்கு 2ஆம் இடத்திலே சுக்கிரன் சஞ்சரிக்கின்றார். இது ஒரு இனிமையான சூழல் தந்தாலும் தனவாக்கு ஸ்தானம் என்று சொல்லக்கூடிய 2ஆம் இடத்திலே உங்களுக்கு சுக்கிரன் சஞ்சரிப்பதால் தேவையற்ற விஷயங்களை பேசுதல், அதே போல பொருள் இழப்புகளை தரக்கூடிய நாளாக அமைப்பெறுகிறது. உங்களது பணத்தை சற்று தேவையில்லாத விஷயத்துக்கு பயன்படுத்தாமல் இருப்பது மிகுந்த சிறப்பான சூழலை தரும். இந்த இனிமையான நாளிலே புதுமையும் புதிய விஷயங்களையும், அதாவது கிரியேட்டர்ஸ் சொல்லுவாங்க, அந்த மாதிரி புதுமையும் புதுமை சார்ந்த விஷயத்திற்கு உங்கள் மூளையை நீங்கள் செலவு செய்யும் போது நீங்கள் ஒரு விஞ்ஞானமும் மெய்ஞானமும் கலந்த ஒரு புதிய படைப்புகளை செய்யக்கூடிய ஒரு இனிமையான நாளாக அமைப்பெறுகிறது. பாராட்டு, புகழ்ச்சி, அதே போல நீங்கள் செய்யக்கூடிய இடத்திலே பணியினுடைய முழு நிறைவை செய்து அதனுடைய பாராட்டுகளை பெறக்கூடிய நாளாக அமையப்பெறக்கூடிய நாள் இன்று. விருச்சிகராசினியர்கள் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா நீல கலர், அதாவது நீல நிற ஆடை அணிவிக்கும் போது சிறந்த ஒரு சூழலை தருகிறது. அன்பார்ந்த தனுசு ராசினியர்களே, தனுசு ராசினியர்களுக்கு ராசி மண்டலத்திலே சுக்கிர பகவான் சஞ்சரித்தாலும் சில நேரங்களினுடைய சில காரணங்களினால் உங்களுக்கு பண முடக்கங்கள் ஏற்பட்டு பின்பு அதனுடைய நார்மலான சூழ்நிலை உங்களுக்கு வந்து சேரும். பண முடக்கங்களிலிருந்து விடுபட நீங்கள் பைரவரை வழிபாடு செய்வது நல்லது. இந்த நாளிலே உங்களுக்கு சில சில நேரங்களிலே உங்களோட தேவைக்கான பணத்தை நீங்கள் அது மறைந்தல் அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் வந்து சேர்கிறது. நீங்கள் உரிய இடத்துக்கு செல்லும் போது பணத்தை எடுத்து செல்லுங்கள். அதே போல தேவையில்லாத விஷயத்துக்கு மனக்குழப்பங்களை தவிர்ப்பது நல்லது. அதே போல இந்த நாளிலே எந்த ஒரு காரியத்தையும் தொடங்கும் போது கவனத்துடன் தொடங்குங்கள். இந்த நாள் உங்களுக்கு இனிமையான நாளாக அமையப்பெற இந்த நாளிலே நீங்கள் கருமை நிற ஆடை அணிவிக்கும் போது சனியினுடைய பேராற்றல் உங்களுக்கு வந்து சேரும். அதே போல காலதாமதமாக செல்வதை சற்று தவிர்த்து கொள்ளுங்கள். மகர ராசினியர்களே, மகர ராசினியர்களுக்கு இந்த நாளிலே சூரிய பகவானும் செவ்வாயும் ஒரே இடத்தில் சஞ்சரிப்பதால் ஆரம்பத்திலிருந்து இந்த நாள் முழுவதும் உங்களுக்கு சற்று 2 மனதாகவே நாள் துவங்குகிறது. இந்த நாளில் எந்த ஒரு காரியத்தையும் வீட்டில் உள்ள பெரியோர்களை அணுகி அல்லது உங்களது ஆசிரியரையோ அணுகி செய்வது மிகவும் சிறப்பான ஒரு விஷயம். யாருடைய அணுகுமுறையும் இல்லாமல் சுயமாக சிந்தித்து செய்யும்போது சில பிரச்சனைகள் உங்களுக்கு வந்து சேரலாம். அதே போல புதிய விஷயங்கள், புதிய இடம் வாங்குதல், அதே போல ஸ்தாபனங்களை அமைக்கும் போது அதனை பற்றி முழுமையாக தெரிந்து கொண்டே நீங்கள் அந்த விஷயத்தை ஆரம்பிப்பது மிகவும் சிறப்பான முறையில் அமையப்பெறுகிறது. இந்த நாளிலே நீங்கள் மஞ்சள் நிற ஆடை அணிவிக்கும் போது உங்களுக்கு நல்ல மகிழ்ச்சிகரமான சூழலும் லாபமும் வரும். கும்பராசினியர்களே, கும்பராசினியர்களுக்கு இது ஒரு அற்புதமான நாளாக அமைகிறது. இந்த நாளிலே நீங்கள் ஆரம்பித்த விஷயங்கள் உங்கள் சிறுசேமிப்புக்கான மேம்பாட்டு, அதே போல உங்களது மகிழ்ச்சியான சூழல் தர வருகிறது. கணவன் மனைவிடையே சில கருத்து வேறுபாடு ஏற்படலாம். ஆகையால் கவனமாக இருப்பது மிகவும் முக்கியம். நீங்கள் எதிர்பார்த்த விஷயங்களுக்கு ஆன அங்கீகாரமும் அந்தஸ்தும் பெறக்கூடிய நாளாக அமைப்பெறுகிறது. இந்த நாளிலே நீங்கள் எடுத்த காரியங்கள் வெற்றி, அதே போல காரிய தடைகள் நிவர்த்தி. இந்த நாள் உங்களுக்கு இனிமையான சூழலை தரப்படும் நாளாக அமைப்பெறுகிறது. இந்த நாளிலே நீங்கள் தேவையற்ற விஷயங்களுக்கு மனக்குழப்பங்கள் இல்லாமல் தெளிவான முடிவெடுக்கும் போது இந்த நாள் ஒரு இனிமையான அமைப்பெறுகிறது. இந்த நாளிலே கெட்ட விஷயங்கள் எல்லாம் நீங்கி வெற்றி செய்தி வரக்கூடிய நாள் இன்று. இந்த நாளிலே கரும்பச்சை அணிவிக்கும் போது ஒரு இனிமையான சூழல் உங்களுக்கு வந்து சேர்கிறது. மீனராசினியர்களே, மீனராசினியர்களுக்கு இந்த ராசிநாதனாகப்படுகின்ற குருவினுடைய ஆற்றல் இருந்தாலும் சில நேரங்களிலே மனக்குழப்பமும் பண விரயங்களும் ஏற்படுகிறது. அதாவது 10ஆம் இடத்திலே அமையப்படுகின்ற சுக்கிரனினால் பதவி இடமாற்றங்கள், அதே போல சில சில நேரங்களிலே
பதவிக்காக பதவி உயர்நிலைக்காக பிறரிடம் பணம் கொடுத்து ஏமாற்றக்கூடிய சூழல்கள் உங்களுக்கு வந்து சேரலாம். சுக்கிரன் 10ல் இருப்பது தொழிலுக்கு மேன்மையான விஷயங்களாக இருந்தாலும் 11ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய சூரியன் செவ்வாய் சேர்க்கை தொழில் சார்ந்த இடங்களே அரசாங்க விஷயங்களிலே சற்று கவனமாக இருங்கள். அரசு சார்ந்த உதவிகள் நிதி நெருக்கடிகள் உங்களுக்கு ஏற்படலாம். அதே போல தேவையற்ற விஷயங்களுக்கு மனக்குழப்பங்கள் அடையாமல் சூரியனுடைய பேராதரவினால் உங்கள் தொழில்களை அபிவிருத்தி செய்வதற்கு இந்த நாள் ஒரு இனிமையான நாளாக அமையப்பெறுகிறது. இந்த நாளிலே சிவப்பு நிற ஆடையும் போது சூரியனுடைய பேரருள் உங்களுக்கு வந்து சேர்கிறது. சிவப்பு நிற ஆடையை அணிவிப்பது சிறப்பு. எனவே நேயர்களே, இந்த 12 ராசி நேயர்களும் மிக சிறப்பாக வாழ எமது பூர்ண நல்லாசிகள். நன்றி, வணக்கம்.